மூத்த போராளிகளில் ஒருவரான தமிழ் மக்களுக்காக போராட புறப்பட்டு வீரச்சாவின தலைவினர் தியாகி பொன் சிவகுமார் அவருடைய 50வது நினைவேந்தல் நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த சிலையினை அமைத்தவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா 1999ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையாரின் ஆட்சி காலத்திலே இந்த சிலை அமைத்தார். இங்கே முதல் அமைக்கப்பட்ட 3 சிலைகளும் தகர்க்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சிலை அமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது தியாகி பொன் சிவகுமார் அவருடைய 50வது நினைவேந்தல் நிகழ்வு சகோதரி சிவகுமாரி அவர்களுடைய ஈகை சுடரேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது. சகோதரி சிவகுமாரி அவர்களை தொடர்ந்து கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அடுத்ததாக ஈகை சுடர் ஏற்றுவார். அதனைத் தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற கட்சி தலைவர்கள் ஈகை சுடரை ஏற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து தியாகி பொன் சிவகுமாருக்கான மலர் மாலையை அமைச்சர் மூத்த போராளி தோழர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அணிவிப்பார். தற்போது இங்கே கம்பீரமாக காட்சி தருகின்ற சிலையானது ஜனநாயக கட்சி வசமாக வெளிக்கிழக்கு பிரதேசம் இருந்த போது அமைக்கப்பட்ட சிலை. அந்த காலத்திலே பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து இந்த சிலையினை இந்த இடத்திலே இபிடிபி தோழர்கள் அமைத்ததும் வரலாற்று சான்றாக இருக்கிறது. அன்று இந்த சிலை பல இன்னல்களுக்கு மத்தியில் அமைக்கப்பட்ட காரணத்தினாலும் இன்று கம்பீரமாக இருக்கின்றது. யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற மூத்த போராளியின் சிலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஈழ விடுதலை போராட்டத்தின் மூத்த போராளி பொன் சிவகுமாரன் அவர்களுடைய 50வது நினைவு தினம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே கௌரவ விருந்தினராக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை நிகழ்த்திக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அது ஒரு விசேட அம்சமாக கூட பார்க்கப்பட வேண்டியது. பொன் சிவகுமாரனுடைய தியாகம் அளப்பெரியது, அதை மறுக்க முடியாதது. அது வரலாற்றிலே நீடித்து நிலைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே 1999ஆம் ஆண்டு இந்த பிரதேச சபை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் ஆளுகையில் இருந்த காலப்பகுதியிலே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய முயற்சியினால் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்கனுடைய ஒத்துழைப்போடு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கடுமையான முயற்சி காரணமாக இந்த சிலை இன்று நிமிர்ந்து நிற்கின்றது. தற்போது 50வது நினைவு தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த சிலைக்கு, அந்த பொன் சிவகுமாரனுடைய கம்பீரமான சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தற்போது மேலே சென்று அந்த மாலையை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார். கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்பகால போராளிகளில் ஒருவர் என்ற அடிப்படையிலே தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அவலங்களுக்கு தன்னாலான ஒரு ஆறுதலை ஏற்படுத்த வேண்டும். ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்பகால போராளி என்ற வகையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஆரம்பகால போராளி என்ற தார்மீக அடிப்படையிலே இன்னும் அரசியலில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற அமைச்சர் அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தின் மூத்த போராளிக்கு தன்னுடைய நினைவை, தன்னுடைய அஞ்சலியை சகோதரியார் சிவகுமாரி அவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு இருக்கின்றது.
தங்களுடைய குடும்பத்தில் தங்களுடைய உடன் பிறந்த சகோதரனில் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் முதல் களப்பலி என்ற பெருமையை இந்த வரலாற்றிலே பதிவு செய்திருக்கின்ற நிலையில் ஒரு வீரம் சரிந்து தன்னுடைய சந்தியாருக்காக சிவகுமாரி அவர்கள் தற்போது மாலை அணிவித்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருப்பதை இங்கே காண்கிறீர்கள். தமிழ் மக்களுடைய எதிர்காலம் கௌரவமானதாக இருக்க வேண்டும். இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் அனைத்து அரசியல் உரிமைகளையும் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்பகோல போராளிகளில் ஒருவரான முதன்மை போராளியான பொன் சிவகுமாரனுடைய தியாகி சிவகுமாரனுடைய 50வது நினைவு தினம் தற்போது இடம்பெற்று வருகின்ற நிலையிலே அங்கே அவருக்கு மாலை அணிவிப்பதற்காக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் அந்த மாலையை தற்போது அணிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்பகால போராளிகளில் ஒருவராக இருந்து இன்று வரை தமிழ் மக்களுடைய மீட்சிக்காக உழைத்து வருகின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு கரம் கொடுக்கும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஈழ விடுதலை போராட்டத்தின் மூத்த போராளிகள் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் வடமாகாண சபை எதிர்க்கட்சி தலைவர் தவராஜா அவர்கள் தற்போது தியாகி சிவகுமாரனுக்கான மாலை அணிவித்திருந்தார். உண்மையிலேயே தமிழ் மக்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியான முறையிலே பயன்படுத்தி அந்த மாலையை அணிவிக்க வேண்டும் என்ற விடயத்திலே அதனைத் தொடர்ந்து தியாகி சிவகுமாரனுக்கு மாலை அணிவித்த நிலையிலே இன்னும் ஒரு மொத்த போராளியாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பொன் தியாகி சிவகுமாரன் அவர்களுக்கு தியாகி பொன் சிவகுமாரனுக்கான தன்னுடைய மலரஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். தொடர்ச்சியாக மூத்த போராளிகள் ஒரு மூத்த போராளியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு இந்த நிலையிலே இன்று அவருடைய 50வது ஆண்டு நினைவை கொண்டாடுவதற்காக இங்கே அணிதிரண்டிருப்பது மகிழ்ச்சியான ஒரு விடயமாக அல்லது போற்றுதற்குரிய ஒரு விடயமாகவே இங்கே பார்க்கப்படுகிறது. தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே ஒரு கௌரவமானவர்களாக தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் வலுவானதாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே தன்னுடைய இளமை காலத்தை ஈழ மக்களுக்காக தியாகம் செய்த பொன் தியாகி சிவகுமாரன் அவர்களுடைய 50வது ஆண்டு நினைவு தினம் தற்போது மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சர்வேஸ்வரன் அவர்கள் தற்போது மாலை அணிவித்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருந்த நிலையில் தொடர்ந்து பொன் சிவகுமாரன் தியாகி பொன் சிவகுமாரனுடைய தியாகத்தின் மீது அன்பு வைத்தவர்கள் மதிப்பு வைத்தவர்கள் தொடர்ச்சியாக வரிசையாக வந்து அவருக்கான மலரஞ்சலி நிகழ்வுகளை இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொன் சிவகுமாரன் மூத்த போராளியான தியாகி பொன் சிவகுமாரனுடைய சிலை தொடர்ச்சியாக அவருடைய நினைவுகள் இந்த மண்ணிலே இருந்து இந்த மக்கள் மனங்களிலே இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கிலே தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு வந்த நிலையிலே அதற்கு எதிராக அந்த தியாகியினுடைய நினைவுகள் இந்த மண்ணிலே இந்த மக்களுடைய மனங்களிலே நீங்காது இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய சிந்தனையோடு 1999ஆம் ஆண்டு அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையாருடைய ஒத்துழைப்போடு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் முயற்சியினால் இந்த சிலை உருவாக்கப்பட்டது. 3 முறைகள் உடைக்கப்பட்ட சிலையை மீண்டும் உருவாக்கி இன்று 50வது ஆண்டு பொன் சிவகுமாரனுடைய 50 ஆண்டுகளின் நினைவை கொண்டாடும் வகையில் ஆவணம் செய்திருக்கின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு இந்த பொன் சிவகுமாரனுடைய நினைவு நாளை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருமே நன்றி கடன் பட்டவர்களாக ஈழ மக்களுக்காக ஈழ தேசத்திலே தமிழ் மக்கள் கௌரவமானவர்களாக தங்களுடைய உரிமைகளை வலியுறுத்தி வாழ வேண்டும் என்ற சிந்தனைக்காக தன்னுயிரை இந்த சிவகுமாரன் அவர்களுக்கு இந்த மண்ணிலே அவர் பிறந்த மண்ணிலே சிலை உருவாக்கப்பட வேண்டும். அவர் வரலாறு எங்கும் வாழ வேண்டும். தமிழ் மக்களுடைய வரலாற்று பயணம் எங்கும் சரியான வரலாறுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். ஈழப் போராட்டத்தின் சரியான வரலாறுகள் பதிவு செய்யப்பட